தமிழ்நாட்டில் எத்தனையோ அழகான விஷயங்கள் இருந்தாலும் தமிழகத்தோட தென்பகுதியில் அன்பு, பாசம், வீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற திருநெல்வேலி தான் நான் பிறந்த ஊர். பொழப்பை தேடி சென்னைக்கு போய் 10 வருஷம் ஆகுது. த டைம் சேஞ்ச் எவ்ரிதிங். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த திருநெல்வேலி எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனால் இன்னும் விதைக்கப்பட்ட சில விஷயங்கள் மட்டும் மாறவே இல்லை. சொல்றா, ஸ்கூலில் தான் வேலைங்க. சேவா எப்படா இருக்கா? நல்லா இருக்கு. டைம் இருக்கா? நல்லா இருக்கேன். சரி, என்ன விஷயம்? வெளியே போகலான்னு கோயிலுக்கு. வெளியே வா. போன மாதம் லீவ் போட்டேன். சரி, வீடு பர்மிஷன் இருக்கான்னு கேட்டு வரேன். வெளியே வெயிட் பண்ணுறேன். சார், நீலாம் எதுக்குலாம் படிக்க வர? உன் மண்டையில் படிப்பும் ஏற மாட்டேங்குது. என்ன திட்டினாலும் மண்டையில் உரைக்க மாட்டேங்குது. வாட்ச்மேன், நாளைக்கு அப்பாவுக்கு கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வரணும். உங்க அப்பா என்ன பண்றாரு? அந்த டாய்லெட் கரையா இருக்கு சொன்னல, இவனை வச்சு அதை க்ளீன் பண்ணிக்கோ. பேர் என்ன? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். படிக்க கஷ்டமாக இருக்கா? இல்லை. படிக்க பிடிக்கலையா? இல்லை. அவன் சொல்லிவிடுறது எதுவும் புரியலையா? அப்புறம் என்ன தான் அவன் பிரச்சனை? எனக்கு இருக்க பிடிக்கும். அவனை பார்த்தப்போ எனக்குள்ள ஒரு விஷயம், அவன் கண்ணீருக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குன்னு தோணுச்சு. அப்போந்தான் என்கிட்ட அவன் சொன்னான். இவன் ஏன் இந்த நேரத்துல எங்க போறான்? இங்க வா. எங்கல போயிட்டு வர? கை கட்ட மாட்டியோ? போய் ஆபீஸ்ல போய் சாப்பீஸ் எடுத்துறா போ. ஆடி அசைஞ்சு வர. சாக்ஸ் பீஸ் எடுத்துட்டு வர இவ்வளவு நேரம் என்ன? ஃபர்ஸ்ட் போ. போய் கிளாஸ் ரூம்ல குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணு போ. நீலாம் எதுக்குலாம் படிக்க வர? உன் மண்டையில் படிப்பும் ஏற மாட்டேங்குது. என்ன திட்டினாலும் மண்டையில் உரைக்க மாட்டேங்குது. வாட்ச்மேன், நாளைக்கு அப்பாவுக்கு கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வரணும். உங்க அப்பா என்ன பண்றாரு?
அப்பா சாக்கடை இருக்கும் சார். அந்த டாய்லெட் கரையா இருக்குன்னு சொன்னல, இவனை வச்சு அதை க்ளீன் பண்ணிக்கோ. ஏண்ணே? இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னை ஏதோ பண்ணி நாய் புழு பார்க்குறப்போ பார்க்குறாங்க. அப்புறம் எப்படின்னு பேச மாட்டேங்க. உங்க தான் யாரும் என் கூட பேச மாட்டேன். ஏன்னா அப்படி ஏன்னா நான் சாக்கடை அப்படின்ற பையன். ஏன்னா நாட்டில் மக்களோட பேரசு அதிகாரத்தை பயன்படுத்தி திருடுறாங்க. இந்த நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்காக்குறேன். அந்த அழுக்கை உண்மையாக சுத்தம் செய்கிற எங்களை பண்ணியை துரத்துறாங்க. சரி விடுவது ஒரு ராஜகோபால் எனக்கு ஒன்று மாதிரி தான். நான் ஸ்கூல் போன டைமில் என்னை ஒரு நாயை துரத்துன மாதிரி துரத்துனாங்க. எங்கள் அப்பா ஒரு விவசாயி, ஆனால் எங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு நிலம் கூட கிடையாது. எல்லாரும் மாதிரி கூலிக்கு மாரடித்து ஒரு மனுஷன் என்னை படிக்க வச்சான். வாழ்க்கையில் எப்படியாச்சும் மேலே வரணும்னு எனக்கு ஒரு கனவு. அன்னைக்கு என்னை துரத்துனவங்க எல்லாம் திரும்பி அடிக்கணும்னு எனக்கு ஒரு வெறி. ஆனால் நான் அதை கோபமாக மாற்றிக்கலை. நல்லா படித்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் மாற்றிட்டேன். நீ ஒரு நாள் மாறுவேன். சரிவா, போகலாம். அன்னைக்கு நான் அவங்கிட்ட பேசினது எல்லாம் என்னை 10 வருஷம் பின்னாடி கொண்டு போயிடுச்சு. அப்புறம்தான் தோணுச்சு அவனுக்காக போய் பேசணும். இந்த வழிக்கான காரணத்தை இங்கேயே உடைக்கணும்னு தோணுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ சார். யார் சார் நீங்கள்? ஐயா முத்து குமார் பர்கர். வாங்க சார். இவனை எதுக்கு சார் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? படிப்பே வர மாட்டேங்குது. ஓகே சார், 1 மினிட். சொல்கிற மாதிரி அவனுக்கு படிப்பு வராமல் அதுக்காக ஏன் சார் நீங்கள் அவனை படிக்கக்கூடாதுங்கிறீங்க? இவெல்லாம் படித்து என்ன சார் செய்ய போகிறான்? இதில் இவங்களுக்கு இலவச கல்வி வேறு. தப்பு சார், ரொம்ப தப்பு சார். அவங்க யாரும் உங்ககிட்ட பிச்சை கேட்கலையே சார். இது எங்கள் உரிமை சார், பிச்சை இல்லை. ஓகே, பட் ஆனால் காலேஜுக்கு போகும்போது இவனை விட எவ்வளவோ டேலண்டான பசங்களுக்கு கூட சீட்டு கிடைக்கல. அண்ட் எல்லாருமே படிச்சுட்டு மேலே வந்துட்டாங்கன்னா மற்ற வேலையை செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் சார் அவங்க மேலே அப்படின்னு உங்களுக்கு கோபம்? அவங்களாம் படித்து மேலே வந்துட்டா எல்லாம் மாறிடணும் பயமா? இங்கெல்லாம் படித்து மேலே வந்துட்டா நாடு முன்னேற போகுது. ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், உலகத்துக்கு நம்பர் 1 கல்வியாக இருக்காங்க. அவங்க எல்லாரும் சமமாக பாரத் ஒபாமா பிரசிடண்டா அமெரிக்கா. இதை நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் அவன் டேலண்ட் க்ளீன் பண்ண சொன்னீங்க? இதே நீங்கள் வேறு பையனை க்ளீன் பண்ண சொல்லி பார்க்கலாம் சார். அது வந்து என்ன உங்களால் சொல்ல முடியாது. காரணம் யூஆர் புவர். கரை க்ளீன் பண்ண வேண்டியது அங்கே இல்லை, இங்கே சார். இங்கே இல்லை சார், அவங்களுக்கு கிடைக்கிற உரிமை தான் சார். ஒரு நாள் இல்லை சார், 1000 வருஷம் ஆகிருக்கு தான் மாற்றி சொன்னீங்களே கோட்டா தான் சார் அவங்களோட உரிமை. கல்வி தான் ஒரு மனிதனோட தேவைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட பிறந்த ஊரிய நிறைய படிக்க சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று சார், மனுஷன் இருக்கிற காலம் மாற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறா சார். வரேன் சார். அவங்க யாரும் உங்ககிட்ட பிச்சை கேட்கலையே சார். இது எங்கள் உரிமை சார், பிச்சை. ஏன் சார் அவங்க மேலே அப்படின்னு உங்களுக்கு கோபம்? அவங்களாம் படித்து மேலே வந்துட்டா எல்லாம் மாறிடணும் பயமா? அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் அவன் டேலண்ட் க்ளீன் பண்ண சொன்னீங்க? இதே நீங்கள் வேறு பையனை க்ளீன் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் சார். அது வந்து என்ன உங்களால் சொல்ல முடியாது. காரணம் யூஆர் புவர். கரை க்ளீன் பண்ண வேண்டியது அங்கே இல்லை, இங்கே சார். இங்கே குமரா அங்கே வா.
உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேளு, சரியா? உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் நான் உனக்கு பண்ணுறேன், சரியா? சரி சார்.